அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சேஃப்டி சைனேஜஸ். அதாவது சேஃப்டி சைனேஜஸ்னால் என்ன, சேஃப்டி சைனேஜஸ் எதுக்காக பயன்படுது, ஒரு சேஃப்டி ப்ரொஃபஷனல் சேஃப்டி சைனேஜஸை பிளான்ட்லேயோ இல்லை ப்ராஜெக்ட் சைட்லேயோ எந்த இடத்துல வைக்கணும், என்ன மாதிரி மெட்டீரியல் பண்ண சேஃப்டி சைனேஜஸ் வைக்கணும், இதை பற்றிய விவரங்களை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நான் நிறைய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சேஃப்டி சைனேஜஸ் ஒரு முக்கியமான அங்கம். மாதத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபாரினர் வந்துட்டுருப்பாங்க. நான் என்னோடய அனுபவத்தில் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னாக்க 3 முக்கியமான விஷயங்களில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒன்று உங்களுடைய பிளான்ட்டில் பிபிஇ சரியாக இருக்கிறதா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா சைனேஜஸ், சேஃப்டி சைனேஜஸ் நிறையா இருக்குங்களா, மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங். இது 3 நல்லா இருந்துச்சுனாக்கா உங்கள் பிளான்ட்டை பற்றியோ இல்லை ப்ராஜெக்டை பற்றியோ ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபாரினர்ஸோ இல்லை புதுசாக நம்ம பிளான்ட்டுக்கு வரக்கூடிய சீனியர் மேனேஜ்மெண்ட்டோ நீங்கள் என்ன செக்லிஸ்ட் ஃபாலோ பண்ணுறீங்க, என்ன ப்ரொசீஜர் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் யாரும் பெரும்பாலும் பார்க்க போகிறதில்ல. சைட்டோ இல்லை பிளான்ட்டோ என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இதுக்கு சேஃப்டி சைன்ஸ் ரொம்பவே துணை புரியுங்க. இப்போ சேஃப்டி சைனோட பர்பஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சேஃப்டி சைன் எதுக்காக ஒர்க் பிளேஸில் வைக்கிறாங்க அப்படின்னாக்க ஒரு ஆக்சிடென்ட் ப்ரிவென்ஷன். இப்போ இந்த ரிஸ்க் ரிடக்ஷன் மெஷர் பார்த்தீங்கன்னாக்கா எலிமினேஷன் சப்ஸ்டியூஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் வரும். அங்கே இந்த சேஃப்டி சைனேஜஸ் யூஸ் ஆகும். ஆக்சிடென்ட் ப்ரிவென்ஷனுக்கு இதை யூஸ் பண்ணுறோம். ஃபயர் ப்ரொடெக்ஷன் இன்ஃபர்மேஷனுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த் ஹசார்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சேஃப்டி சைன்ஸ் மூலமாக நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். அதே மாதிரி பிளான்ட் ஒரு எமர்ஜென்சி ஆச்சுனாக்கா எப்படி நம்ம எவாக்குவேட் பண்ணுறதுல கம்யூனிகேஷனும் இதில் நம்ம செய்ய முடியுங்க. சேஃப்டி சைன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா பேசிக்கலாக ஒரு விஷுவல் அலர்ட், அதாவது கவனத்தை கவரக்கூடிய ஒரு விஷுவல் அலர்ட். இது எதுக்காக பயன்படுது அப்படின்னாக்க சேஃப்டி இன்ஃபர்மேஷனை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஹசார்ட்ஸ் ஆபத்துக்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, ஒரு இடத்துல என்னென்ன மாதிரி பிபியை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது, ஜென்ரலான சில இன்ஃபர்மேஷன்ஸை தெரிவிக்கிறதுக்காக, ஒரு எமர்ஜென்சி அப்படின்னாக்க சேஃப்டி எமர்ஜென்சி எக்யூப்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்றது கம்யூனிகேட் பண்ணுறதுக்காகவும் இந்த சேஃப்டி சைனேஜஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். சேஃப்டி சைனேஜஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலையும் வெளிநாட்டிலையும் நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்தியாவில் எடுத்துகிட்டிங்கனாக்கா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் 9457 சேஃப்டி கலர்ஸ் அண்ட் சேஃப்டி சைனேஜ் பற்றி சொல்லுங்கள். அதே மாதிரி ISO 3864 சேஃப்டி கலர்ஸ் அண்ட் சேஃப்டி சைன்ஸ் அதை பற்றி விரிவாக எடுத்து சொல்லுங்கள். பெரும்பாலான யூரோப்பியன் கம்பெனிஸ்லாம் ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா ISO 7010 கிராஃபிக்கல் சிம்பிள்ஸ், சேஃப்டி கலர்ஸ் அண்ட் சேஃப்டி சைன்ஸ். இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எஸ்கேப் அண்ட் எவாக்குவேஷன் பிளான் சைனுக்காகவே தனியாக ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அது ISO 23601. இந்த சேஃப்டி சைனேஜஸ் 4 வகையாக பிரிக்கலாம். முதல் வகை பார்த்தீங்கன்னாக்கா டேஞ்சர் அல்லது ப்ராஹிபிஷன். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னாக்கா ஒரு இம்மீடியட்டாக ஹசார்டஸ் சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக. இதை நீங்கள் மதிக்கலை அப்படின்னாக்கா ஒரு சீரியஸான இன்ஜுரியோ இல்லை உயிரிழப்பு சம்பவமோ ஏற்படும் அப்படின்றத கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக இந்த டேஞ்சர் இல்லை ப்ராஹிபிஷன் சைனேஜ் இருக்கும். இது எப்படி இருக்குனாக்கா ஒரு ரெட் கலர் சர்க்கிள் இருக்கும், அதில் டயகனலாக ஒரு கோடு இருக்கும். நடுவில் இருக்கக்கூடிய பிக்சர் பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் கலரில் இருக்குங்க. ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய சைனேஜ் வார்னிங் அண்ட் காஷன். அதாவது ஒரு இடத்துல என்னென்ன மாதிரி ஹசார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி உங்களை காஷன் பண்ணுறதுக்காக இந்த சைனேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எல்லோ ட்ரையாங்கிளில் பார்டர் பிளாக்காக இருக்கும், உள்ளார இருக்கக்கூடிய மெசேஜும் பிளாக்காக இருக்குங்க. இங்கே இருக்க படங்களை பாருங்கள். மூன்றாவது சைனேஜ் பார்த்தீங்கன்னாக்கா மேண்டேட்டரி சைனேஜ். அதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும், என்ன மாதிரி இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும், என்ன மாதிரி மெசேஜை கொடுக்கணுன்றதுக்காக இந்த சைனேஜ் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ சர்க்குலர் பேக்ரவுண்ட் இருக்கும், அதில் ஒயிட் கலர் பிக்டோரியம், அதாவது பிக்சர் இருக்குங்க. நான்காவது வகை சைனேஜ் பார்த்தீங்கன்னாக்கா சேஃப்டி கண்டிஷன், ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சேஃப்டி கண்டிஷனோ இல்லை ஒரு சேஃப்டி இன்ஃபர்மேஷனோ கொடுக்கறதுக்காக இருக்கும். இது பெரும்பாலும் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட் எங்கே இருக்குது, இல்லை சேஃப்டி ஃபெசிலிட்டி எங்கே இருக்குது, எவாக்குவேஷன் ரூட் எங்கே இருக்குது, SOP எப்படி இருக்கணும், இல்லை இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி என்னென்ன மாதிரி சேஃப்டி ஆக்ஷன் எடுக்கணும், இது எல்லாமே இருக்குங்க. இது மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ரெக்டாங்குலரில் இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய பிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குங்க. சேஃப்டி சைனேஜ் மெட்டீரியல் எதில் இருக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா அதில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் 3 டைப்பாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று ஆர்டினரி மெட்டீரியல், இது நான் ரிஃப்ளெக்டிவ்னு கூட சொல்லலாம். அதாவது அதில் எதுவும் லைட்டு பட்டுச்சுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகாது. ரெண்டாவது டைப்பு பார்த்தீங்கன்னாக்கா ரிஃப்ளெக்டிங் மெட்டீரியல்ஸ். இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லாரி போகுதுனாக்கா பின்னாடி ரிஃப்ளெக்டர் வச்சுருப்பாங்க. இது பிளான்ட்லேயும் இல்லை ப்ராஜெக்ட்லேயும் இதை யூஸ் பண்ணுறாப்புல இருக்கும். ஒரு ஸ்பீட் லிமிட் சைனேஜஸ்க்கோ இல்லை வேறு முக்கியமான நைட் டைத்தில் யூஸ் பண்ணக்கூடிய சைனேஜஸ்க்கோ இது யூஸ் ஆகுங்க.
மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலுமினசன்ஸ், அதாவது பவர் கட் ஆனாலும் கரண்ட் இல்லைனாலும் ஏற்கனவே அந்த சைனேஜ் வந்து ஒளியை வாங்கிட்டு திருப்பி அதை பிரதிபலிக்கும் ஒரு குறிப்பிட்ட நிமிஷம் வரைக்கும். இது வந்து ஃபோட்டோலுமினன்ஸ். இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்க, ஒரு எஸ்கேப் ரூட்டுக்காக, இல்லை ஒரு பவர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இம்மீடியட்டாக வந்து மக்களை வந்து எவாக்குவேட் பண்ணி கொண்டு போகிறதுக்காக, இல்லை ஒரு ஃபயர் ஆகுது ஸ்மோக் ஆகுது அப்படின்னாக்க தெளிவான வழியை காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி சைனேஜஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ என்னென்ன மாதிரி மெட்டீரியல் நம்ம சேஃப்டி சைனேஜஸ் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். பேப்பர் டைப்பில் நம்ம பண்ணலாம். இது போஸ்டர் மாதிரி நம்ம அடிக்கலாம். இப்போ நேஷனல் சேஃப்டி கவுன்சிலில் இந்த மாதிரி வந்து போஸ்டர் பேப்பர் வந்து நமக்கு கிடைக்குங்க. பிளாஸ்டிக்கில் லேமினேஷன் பண்ணி போடலாம். இது மழையில் இல்லை வந்து பனியில் பட்டுச்சுன்னா ஒன்றும் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த பிளாஸ்டிக் லேமினேஷன் டஸ்ட்டில் வந்து இது ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்னு வச்சுக்கலாம் நம்ம. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க வினைல் ஸ்டிக்கர். இது வந்து ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் வந்து மெயின்டெனன்ஸ் ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்காக யூஸ் ஆகும், இல்லை ஒரு எமர்ஜென்சி டெலிஃபோன் நம்பர் ஒட்டுறதுக்காக இந்த ஸ்டிக்கர் வந்து யூஸ் ஆகுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்டோ க்ளோ ஸ்டிக்கர். இது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஃபோட்டோலுமினசன்ஸு, அது தாங்க இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் சைனேஜ். ஃப்ளெக்ஸ் போர்டில் நம்ம பண்ணக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் ஃப்ளெக்ஸ் ஷீட்டு இருக்குது, ஸ்டார் ஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் ஹை குவாலிட்டியும் இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சன் போர்டு, இல்லை வந்து ஃபோம் போர்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். 3mmலேருந்து 5mmலேருந்து நிறைய திக்னஸ் இருக்குது. அப்புறம் கேல்வனைஸ்டு ஷீட், இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியான ஐட்டமு. ஏசிபி இருக்குது, அலுமினியம் காம்போசிட் பேனலு. அப்புறம் வந்து அக்ரலிக் ஷீட் இருக்குங்க. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா எல்இடி ஃபோட்டோ ஃப்ரேம் இதெல்லாம் வந்து வைக்கிறாங்க. அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்கிரேவிங் வைக்கிறாங்க. இதுவும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஐட்டம்ங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த இடத்துல என்னென்ன மாதிரி மெட்டீரியல் செஞ்ச சைனேஜஸ் நம்ம வைக்கணும் அப்படின்றது நிறையா பேருக்கு கன்ஃபியூஷன் வரும். இது வந்து முறையாக நம்ம ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சேஃப்டி சைன்ஸ் வந்து ஏசிபி மெட்டீரியல்னால செஞ்சு அந்த சேஃப்டி மேனேஜர் வச்சுருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக பண்ணுறீங்க? அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுன்றது வந்து மிஞ்சி போனால் ஒரு வருஷம் 2 வருஷம் இருக்க போகிறது. அதுக்கு எதுக்காக ஹையஸ்ட்டு காஸ்ட்லியாக உள்ளது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 150 ரூபா 200 ரூபா வரும். இந்த மாதிரி மெட்டீரியல் எதுக்கு வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவரால் சரியாக பதில் சொல்ல முடியலை. இது வந்து பார்த்தீங்கன்னாக்க கம்பெனிக்கு தேவையில்லாத பொருட்செலவை ஏற்படுத்தும். இங்கே கொடுத்துருக்குது வந்து அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் கிடையாது, என்னோட அனுபவத்தில் கண்ட இன்ஃபர்மேஷன், ப்ராக்டிக்கல் டிப்ஸ் மட்டும்தான் இங்கே நான் சொல்கிறேன். இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி நிறைய ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு இருக்குது. இங்கே நம்ம பார்க்க போகிறது எல்லாமே என்னுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் நான் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆஸ் பர் ஐஎஸ் ஸ்டாண்டர்டு இருக்கும், இல்லை ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்டு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு பிளான்ட்டை நம்ம இல்லை ப்ராஜெக்ட் சைட்டில் வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்ற டிப்ஸ் மட்டும் தான் இங்கே உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேஃப்டி பேனர் வைக்கிறீங்க, ஒரு கேம்பெயின் பண்ணுறீங்க, ஒரு நாள்லேருந்து ஒரு வாரம் வரைக்கும் வந்து அந்த கேம்பெயின் இருக்கும். சேஃப்டி பேனர் தேவைப்படும் அப்படின்னாக்க நார்மல் ஃப்ளெக்ஸ் பேனர்ஸ் போதும். அது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 10 ரூபா மட்டும்தான் வரும். அந்த 4 கார்னர்லையும் பார்த்தீங்கன்னாக்க ஐ மாதிரி ப்ரொவிஷன் ஒரு ரிங் வச்சு கொடுத்துருவாங்க, நம்ம கயிறு போட்டு கட்டிக்கலாம். இதுதான் சீப் அண்ட் பெஸ்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இப்போ வந்து ஒரு வாரத்துலேருந்து ஒரு மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி சைன் வேணும் அப்படின்னாக்க ஸ்டார் ஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியான பேனர்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 30 ரூபா தான் வரும். இதுவும் வந்து இந்த 4 கார்னர்லேயே வந்து ஐஸ் கொடுத்துருவாங்க. இதை வந்து நம்ம கட்ட முடியுங்க. இப்போ வந்து உங்களுடைய சேஃப்டி சைன் வந்து ஒரு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து வைக்கணும்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த ஸ்டார் ஃப்ளெக்ஸ் பேனர்ஸை என்ன பண்ணியிருக்காங்க, மெட்டல் ஃப்ரேமில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 50 ரூபா வருங்க. இது வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் வெளியே வைக்கும்போது இந்த பேனர் வந்து ஃபேட் ஆனால் கூட அதை மட்டும் பிச்சுட்டு மெட்டல் ஃப்ரேம் அப்படியே வச்சுட்டு திருப்பி நம்ம ஒட்டிக்கலாங்க. இப்போ உங்களுடைய சேஃப்டி சைன்ஸ் வந்து ஒரு வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னாக்க ஃபோம் போர்டு இல்லாட்டினா சன் போர்டு நம்ம வைக்கலாம். அவுட்டோரில் வைக்கிறதுனா மினிமம் வந்து 5 mm திக்னஸ் வச்சா தான் நல்லாயிருக்கும். இன்டோரில் வைக்கிறீங்க அப்படின்னாக்க 3 mm போதுங்க. இப்போ நீங்கள் அவுட்டோரில் வைக்கும்போது அதை லேமினேட் பண்ணி வச்சிங்க அப்படின்னாக்க லைஃப் கூட வரும், சீக்கிரம் ஃபேட் ஆகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 110 rupees ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வருங்க. இப்போ அட்மின் ஆஃபீஸு இல்லை என்ட்ரன்ஸஸ்லாம் நல்ல போர்டு வைக்கணும், வர விசிட்டர்ஸ் மற்றவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல லுக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்க நீங்கள் ஏசிபி கேல்வனைஸ்டு ஷீட்ஸ் வைக்கலாம். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்ங்க. இப்போ மெட்டல் சர்ஃபேஸஸில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டிக்கர் வந்து பெஸ்ட் ஆப்ஷனுங்க. இப்போ இங்கே சொல்லியிருக்க ப்ரைஸஸ் எல்லாமே வந்து என்னோட அனுபவத்தில் உள்ள ப்ரைஸஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்ன பின்ன இருக்கலாம், உங்களுடைய லொக்கேஷனு, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெண்டாரு, டிசைன் காஸ்ட் எக்ஸ்ட்ரா போகலாம். இது வந்து ஒரு குத்துமதிப்பான கணக்கு மட்டும்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சேஃப்டி சைன் வந்து சைஸையும் வந்து சூட்டபுளாக செலக்ட் பண்ணணும். அதாவது 1க்கு 1.5 அடி, இல்லை 1.5க்கு 2.5 அடி, இல்லை 3க்கு 5 அடி, 4க்கு 6 அடி,
4க்கு 8 அடி இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் 1க்கு 2 அடி இல்லை 1க்கு 4 அடின்னு வச்சிங்கனாக்கா அவ்வளோ வந்து அட்ராக்டிவாக இருக்காதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த சேஃப்டி சென்ஸ் நம்ம வைக்கும்போது விசிபிள் லொக்கேஷன்ஸ் எல்லாரும் பார்வையும் கவனத்தை ஈர்க்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம அதை வைக்கணுங்க. அதை வந்து குறிப்பாக ஒரு 5 அடி 6 அடி உயரத்தில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க 8 அடியில் வைப்பாங்க, இல்லை 4 அடியில் வைப்பாங்க. அப்போ குனிஞ்சு பார்க்குறாப்புல இருக்கும், இல்லை தலையை உயர்த்தி கழுத்து வலிக்க பார்க்குறாப்புல இருக்கும். அது வந்து சரியான உயரமாக இருக்காதுங்க. அதே மாதிரி இந்த சேஃப்டி சென்ஸ் எங்கே வைக்கணும் அப்படின்றது முக்கியம். மூவபிள் ஆப்ஜெக்ட்ஸ் இப்போ வந்து ஒரு டோரு, விண்டோர் இதிலெல்லாம் நீங்கள் சேஃப்டி சென்ஸ் வச்சிங்க அப்படின்னாக்கா அடிக்கடி டோர் விண்டோவை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து உரிய பயன் கொடுக்காதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா பார்வையாளருக்கு கரெக்டான பொசிஷனில் இருக்கணும். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 90 டிகிரி சென்டிகிரேட்டில் இருந்தாக்கா நல்லாயிருக்கும். கொஞ்சம் வந்து வியூவிங் டிஸ்டன்ஸ் அதிகமாக போச்சு அப்படின்னாக்கா 75 டிகிரி வரைக்கும் நீங்கள் போகலாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவபூர்வமாக கண்ட உண்மைங்க. இங்கே பாருங்கள் ஒரு சைன் போர்டு வச்சுருக்காங்க. அதாவது அடிக்கடி நம்ம ஃப்ரேம் மாற்ற வேண்டியதில்லை. அந்த ஃப்ரேமில் வந்து கரெக்டாக போல்ட்டு நட்டு போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாப்புல இந்த சைனேஜஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. இது வந்து மெட்டல் பிளேட்டில் வந்து பண்ணியிருக்காங்க, ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. ரைட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இது ஸ்டாண்டர்ட் ப்ராடம் கிடையாது. பட் இது வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் ஸ்பேஸ் டேங்க்கில் மேனுவல் அதை ஒட்டிங்கனாக்கா நல்ல பார்வையாக இருக்குங்க. இந்த மாதிரி போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்ஓபி நீங்கள் உள்ளார வந்து பிளான்ட்டுக்குள்ளார டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இஹெச்எஸ் நோட்டீஸ் போர்டு, அதாவது நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் இல்லாமல் இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து நோட்டீஸ் போர்டு இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்ஓபி, அதாவது ஹார்ட் ஒர்க் எப்படி நீங்கள் பண்ணுறீங்க, பணியிட தூய்மை, இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபோம் போர்டில் வைக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குங்க. சார் எனக்கு வந்து இடம் இல்லைங்க சார், எல்லாமே வந்து ஷெட்டாக இருக்குது, என்னால் சரியாக பண்ண முடியல அப்படின்னாக்கா லைட் போஸ்ட்டில் கூட வந்து நீங்கள் சேஃப்டி சைனேஜ் வைக்கலாம். இந்த முதல் படம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு லைட் போஸ்ட்டில் வந்து சேஃப்டி சைனேஜ் வச்சுருக்காங்க. ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து ஒரே லைட் போஸ்ட்டில் வந்து 2 சேஃப்டி சைனேஜஸ் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரே லைட் போஸ்ட்டில் வந்து 2 பக்கமும் 2 போர்ட்ஸை வந்து கிளாம்ப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு தடவை கொஞ்சம் நீங்கள் R&D பண்ணி ப்ராப்பராக வந்து அந்த வெண்டர்ட்டை வந்து கோஆர்டினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அப்புறம் ரிப்பீட் ஆர்டர் தான். அதனால் உங்களுக்கு எந்த வித சிரமமும் வராதுங்க. இது பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த ஸ்டார் ஃப்ளெக்ஸை வந்து நீங்கள் ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செவத்தில் நீங்கள் வைக்கும்போது என்ன பிரச்சனை வரும்னாக்க மழை தண்ணி வந்துச்சு அப்படின்னாக்க அந்த பேனர் வந்து ஸ்பாயில் ஆகிடும். அதுக்காக என்ன பண்ணுறோம், இந்த ஃப்ரேமை வந்து ஒரு 3 இன்ச்சு தூக்கி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னாக்க இந்த மழை தண்ணி வந்து இதை ஸ்பாயில் பண்ணாமல் கீழே போயிருங்க. எங்கெங்கே இடம் கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் நீங்கள் சேஃப்டி சைனேஜஸ் வச்சாகணும். ஒரு பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 115 சேஃப்டி சைனேஜஸ் வச்சுருந்தேன்னா அந்த பிளான்ட்டுக்கு விசிட் பண்ண சேர்மனே வந்து கூப்பிட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த பிளான்ட்டில் சேஃப்டி சைனேஜஸ்ன்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் பிளான்ட்டில் இருக்காரா இல்லையா, எஃபெக்டிவாக வேலை செய்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சைனேஜை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க. இங்கே பாருங்கள், ஒரு பில்டிங்கோட ஜன்னலோட ஷெட் வச்சுருக்காங்க. அதில் கூட நம்ம சேஃப்டி சைனேஜஸ் சேஃப்டி ஸ்லோகன் எழுத முடியும். ரைட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு ரோடு ஒர்க்கு நடக்குது, ஒரு எக்ஸ்கர்ஷன் நடக்குதுன்னா இந்த மாதிரி சைனேஜஸ் வந்து நம்ம ரீலோகேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சார் எனக்கு சேஃப்டி மெட்டீரியலில் பண்ணுறதுக்கு எனக்கு வசதி இல்லை, காஸ்ட்லி ஆகுது, எனக்கு வந்து செவர் நிறையா இருக்குது, நான் வந்து அங்கே பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் கிடைச்சாக்க செவத்திலே பெயிண்ட் பண்ணி நீங்கள் ஆர்ட் மாதிரியே நீங்கள் பண்ணலாங்க. இதுவும் கொஞ்சம் லாங் லைஃபாக இருக்குங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னாக்க நல்ல ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது உங்களுக்கு கஷ்டம். அவங்கள என்கேஜ் பண்ணும்போது இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குங்க. இதுவும் பார்த்தீங்கன்னாக்க செவத்தில் எழுதியிருக்க சேஃப்டி சம்மந்தப்பட்ட ஃபேரக்ஷன் சம்மந்தப்பட்ட ஒரு எஸ்ஓபிங்க. இந்த படம் பாருங்கள், அதாவது ஒரு பிளான்ட்டில் வந்து பைப் ரேக்கு போகுது, கிராஸ் பண்ணுது. அது வந்து நடந்து வரும்போது நல்ல விசிபிலிட்டி கொடுக்கும். அந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குவாலிட்டி பேனர் வச்சுருக்காங்க. இதே வந்து நம்ம சேஃப்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. சார் எனக்கு செவத்தில் வந்து எதுவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியலை, ஸ்டாண்டு மாதிரி பண்ணலாமா அப்படின்னா ஸ்டாண்டு மாதிரி சைனேஜஸும் அவைலபிளாக இருக்குது. இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட் மாடல்ஸு. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பக்கமும் விரித்து வச்சு நம்ம சேஃப்டி சைனேஜஸ் வைக்கிறாப்புல ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்காக. இது ஒரு பிளான்ட்டில் அப்சர்வ் பண்ணது, ரொம்ப பிரமாதமாக வச்சுருக்காங்க. வரிசையாக இந்த மாதிரி சேஃப்டி சைனேஜஸ் வச்சுருக்குது, ஒரு நல்ல லுக்கே கொடுக்குதுங்க. ரைட் சைடு பார்த்தோம்னாக்க திருப்பி அந்த செவரு எனக்கு வந்து வசதியாக இல்லைங்க சார், செவத்தில் வைக்க முடியாது அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வந்து கொடுத்து நம்மளால் பண்ண முடியுங்க. சார் எங்கள் ப்ராஜெக்ட் சைட்டில் வந்து பட்ஜெட் வந்து கம்மியாக இருக்குது, சைனேஜஸ்க்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, நீங்கள் சொல்கிறீங்க ஏசிபி ஃப்ளெக்ஸ் போர்டு எதுக்குமே அவங்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி ஒரு பிளான்ட்டில் நாங்கள் பண்ணோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸில் வந்து ஷட்டரிங் போர்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அது வந்து மெட்டலில் இருக்கும். அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அது திருப்பி யூஸ் பண்ண முடியாது.
யூனிஃபார்மாக ஈவனாக இருக்காது. அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க. அதை கூட எடுத்து என்ன பண்ணோம், பெயிண்ட் பண்ணி ஒரு பெயிண்டரை பிடிச்சி பெயிண்ட் பண்ணி ஒரு ஆர்டிஸ்ட்டை பிடிச்சி குறைஞ்ச செலவில் வந்து ட்ராயிங் போட்டு அதை இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அட்வான்ஸு சைனேஜஸ், டபுள் சைடடு பை டைரக்ஷன் சொல்லிடுவாங்க. இது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எமர்ஜென்சி ஃபஸ்ட் எய்டு அந்த மாதிரி சைனேஜஸ்க்கு வந்து யூஸ் ஆகுங்க. இந்த லெஃப்ட் சைடு பாருங்கள், ஒரு நல்ல கம்பெனியில் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனியில் வந்து நான் பாதுகாப்பானவன் என்பதில் பெருமை கொள்கிறேன் அப்படின்றத தலைக்கு மட்டும் வந்து ஒரு கேப் போட்டிருக்காங்க. யார் வேணாலும் அந்த தலையை இருக்க இடத்துல வந்து வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு நல்ல முயற்சிங்க. இப்போ அடுத்த படம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபோட்டோ லுமினசன்ஸ், அதாவது ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்டு, அவசர காலத்தில் எங்கே போகணும் அப்படின்றது குறிக்கிறது. மூன்றாவது படம் ஒரு கம்பெனியில் பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. இப்போ வந்து சாலையில் வந்து நம்ம மைல்கல் பார்க்குறோம். அதே மாதிரி இந்த கம்பெனியில் என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு ISO 9001, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ISO 14001, மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஓஷாஸ் 18001. இது வந்து நம்ம என்ட்ரன்ஸ் வந்து போகும்போதே ஒவ்வொரு மைல் ஸ்டோனாக வச்சுட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இது வரைக்கும் சேஃப்டி சைனேஜஸ் பற்றி சொன்னது என்னோடய அறிவு கேட்டியவரை நான் வந்து பிளான்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அடிஷ்னலாக நீங்கள் எதுவும் பார்த்துருந்தீங்க, இதை விட பிரமாதமாக பார்த்துருந்தீங்கனாக்க என்னோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.